யோசேப்பருடைய தீர்க்க தரிசன சொப்பனங்கள் எல்லாம் விகல்பமாக பரிகாசமாக, சகோதரர்கள் சுத்தமாக பிடிக்கல, பகைஞ்சனாயிட்டான் சகோதரர்களுக்கு. இது அப்படியே போய் தகப்பனுக்கு போகிற பொழுது தகப்பன் டென்ஷன் ஆயிடுறான். இதுதான் சொல்கிறேன், அந்த விக்கிரகத்தை சுமந்ததுக்கு ராகேல் சுமந்தா, அதுக்கு கண்சாடையாக இருந்தார் இல்லையா, ஆராதனையிலே கபடு, அந்த கரை போவாது அன்லெஸ் யூ ரிப்பெண்ட். நீங்கள் மனம் திரும்பினால் ஒழிய அந்த கரைகள் உங்களை விட்டு நீங்காது. சரியாக மனம் திரும்பலை, பழைய பாவம் இப்போ சோதிக்கிறது, பழைய பாவம் நம்ம பின்தொடர்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பழைய நட்புகளை விட்டு வரல, பழைய சொந்த பந்தங்களை விட்டு வரல. நல்லா தெரியும், பர்த்டே போனால் குடிப்பான்னு. நான் சும்மா உட்காந்துருந்தேன், நான் சுமந்துன்னு உட்காந்துருந்தேன். நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறதே போச்சா, தேவனுடைய தெய்வீக நமக்குள்ளே கசக்கம் ஆரம்பிக்கும், கிருப்பை விலக ஆரம்பிக்கும். விலகாது இருக்கிறது கிருப்பை நினைக்காதீங்க. சில சமயத்தில் தகாத விருந்துகள் நம்ம கிருப்பை எழுந்துட்டு வந்துடும். திருமணத்துக்கெல்லாம் போய் நானே டேமேஜ் ஆகிருக்கேன் சில இடத்துல. வயிற்றால போகிறதுனா நிறைய சாப்பிட்டதுனாலன்னு இல்லை, அது சில இடத்துல அந்த மாதிரி ஆகிடும். நம்முடைய வாழ்க்கை, நட்புகள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், இதோடு கூட நம்ம பிறந்திருக்கலாம். கிறிஸ்துக்குள் பிறக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு இடைவெளியை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டு வரும். அதனால் சில பேருக்கு பிடிக்காதே போயிடும். உங்கள் ஆவிக்குரிய லட்சணத்தை பார்த்து, முக லட்சணத்தை பார்த்து சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காதே போயிடும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்தா வெறுப்பு வருகுது உலகத்துக்கு, உலகத்தின் மைந்தர்களுக்கு. அதில் நம்ம குடும்பத்தாரே சொத்துக்களை மாறி விடுகிறாங்க. ஆனால் யாக்கோபு மாறலாம் ஐயா. யாக்கோபு எத்தனை தேவனை தரிசித்தான். தரிசனம் எல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த விக்கிரக ஆராதனையானது என்ன செய்கிறது, மங்க செய்கிறது. உங்கள் திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், குடும்பத்தோடு இருக்கிறார், இன்னும் தலைவர் தான். இப்போ ராகேலும் காலமாகி விடுகிறாங்க, கர்த்தருக்குள் நித்திரடைந்து விடுகிறாங்க. இப்போ யோசேப்பின் மூலமாக வருகிற தேவ வார்த்தை, அந்த கரைப்படுத்தப்பட்ட யாக்கோபின் வாழ்க்கையை செப்பனிட தான் யோசேப்பை கர்த்தர் பூமியிலே அந்த குடும்பத்தில் தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். ஏற்றுக்கொள்ள மனசு. என் வயசுனா உன் வயசுனா யாருக்கு யாரா வந்து தீர்க்கதரிசனம் வரைக்கிறது? நான் 3 நேரம் ஒழிய எத்தனை வருஷம் ஒழிய செய்கிறேன்? என்ன தகுதி இருக்குது உனக்கு வந்து சொல்கிறதுக்கு? நானும் உங்கள் தாயும் வந்து உன்னை வணங்குவோமா? இப்படியெல்லாம் பேசி அதான் மறுதளிக்கிறது. நீ தீர்க்கதரிசியை மறுதளிக்கலை, தீர்க்கதரிசனம் மறுதளிக்கலை, பரிசுத்தாவினவரை மறுதளிக்கிறாய். தேவன் நாமம் தரிக்கப்பட்ட மனுஷன் இல்லை, தேவனை தரிசித்த மனுஷனிவன். அப்படிப்பட்ட மனுஷன் நான் போய் தீர்க்கதரிசினோன்னு அப்படியே சாஷ்டாகமாக விழுந்து பணிந்து கொள்ளணும்னு சொல்லலை. சொல்ல வர காரியம் என்னென்னா, உங்களுக்கு எதுக்கு அந்த வார்த்தை வருகிறது? உங்கள் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி வருகிறது, உன்னை உயர்த்தும்படியாக அது வருகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? வேணாம் போயா அப்படி சொன்னோன்னே கர்த்தர் என்ன செய்கிறார்? யோசேப்பை மட்டும் அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறார். கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில்